நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். நம்ம மாவட்டத்தில் நீங்க நம்ம விருதுநகர் சட்டமன்றம், நம்மளுடைய எல்லா சட்டமும் அருப்புக்கோட்டை, காரியப்பட்டி, சாத்தூர், சிவகாசி, சிறுவில்லிபுத்தூர், திருச்சுழி, வத்திராப்பு, வெம்பகோட்டை, விருதுநகர், ராஜபாளையம் எல்லா தொகுதி மக்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறேன். இது இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. நம்ம மக்களுக்காக மட்டுமே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா செயல்பாடுகளையும் ஒவ்வொன்றாக மிக உன்னிப்பாக கவனித்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் நாங்கள், என்னுடைய சகோதரி கீர்த்தனா அமைச்சர் அவர்களும் நானும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் சகோதரர், கார்த்திக் சகோதரர், இன்னும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லோரும் இந்த சட்டமன்றத்தில், அதாவது நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற பிரிவினை இல்லாமல் உங்களுக்காக, நமக்காக, நம்மளுடைய மக்களுக்காக என்ற ஒரே மந்திரத்தை கூறிக்கொண்டு இருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நாங்கள் ஒன்று சேர்ந்து செய்து கொடுப்போம். எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் அதுதான். ஏன்னா நாங்கள் வந்த பாதை நம்மளுடைய விஜயண்ணா பாதை. அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அதுபடிதான் நாங்களும் சிந்திப்போம். அவர் வழிகள் நடத்துகிறார், நாங்கள் அதன் வழியில் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்நேரத்தில் நான் என்ன தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களிடம் கொண்டு நீங்கள் ஒரு மனுவாக அளித்த வெகு விரைவில் அளித்த பின் அதை சரி செய்யப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தகவல் நான் பகிர்ந்துக்கிறேன். விஜய் விஜயம் என்ற ஒரு ஆப் நான் போன வாரம் 2 நாளுக்கு முன்பு ராஜபாளையத்தில் தொடங்கி வைத்தேன். அது இப்பொழுது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் செயலில் உள்ளது. அந்த ஆப் எப்படின்னா, நீங்க சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தேடி அலைய வேண்டாம். அந்த கஷ்டத்தை கூட நம்ம கொடுக்கக்கூடாது என்று ஆன்லைனிலே நீங்கள் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய குறைகளை நீங்கள் கூறிக்கொள்ளலாம். ஆன்லைனில் நீங்கள் பதிவு செய்யும் போது அடுத்து சில மணி நேரத்துக்குள் உங்களுடைய தேவைகளை நாங்கள் சரி செய்து கொடுப்போம், பூர்த்தி செய்து கொடுப்போம் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இப்பொழுது ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கினாலும் குறுகிய காலத்தில் வெகு சில நாட்களில் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நம்முடைய சகோதரி அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியிலும் வெகு விரைவாக தொடங்கப்படும் என்பதையும் நான் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஈஸியான ஒரு வழிமுறை. உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் உங்கள் போனிலே நீங்கள் உங்கள் குறைகளை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் உடனடியாக நம்ம அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்போம். அந்த ஆப் சீக்கிரமாக அடுத்து எல்லா தொகுதியிலும் நம்ம கொண்டு வந்துடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதையும் மிகவும் சந்தோஷமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஆப்பின் தலைப்பு விஜய் விஜய். இதோடைய அர்த்தம் எப்படின்னா, விஜய் என்றாலே வெற்றி தான். எங்கு சென்றாலும் விஜய் அப்படின்னா வெற்றி தான். அது உங்களுக்கு தெரியும். அதுதான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய பெயரிலே ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்து விஜயம் அப்படின்னாலே அதுவும் வெற்றி தான். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க ஆன்லைனில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால நம்ம விஜய் விஜயம் என்கிற அந்த தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். என்னைக்குமே வெற்றி என்பது ஒரு இலக்கு. நம்ம விஜய் விஜய் என்பது டபுள் வெற்றி. நம்ம என்னைக்குமே வெற்றியை மட்டுமே நோக்கி செல்கிறோம் என்பதன் பொருளாகத்தான் நான் விஜய் விஜயம் என்கிற அந்த தலைப்பை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கும் வெகு விரைவில் பயனடைய நான் விரைவில் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் கீர்த்தனா சகோதரி முன்னிலையில் அதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதை மிகப்பெரிய பேரணியாக நடத்துவோம். அதுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேண்டும். அதுக்கு சப்போர்ட்டாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் சார் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்.
அது வந்து அன்றைக்கு நம்மளுக்கு சில வேலைப்பாடு காரணமாக இது வந்து நம்மளுடைய கட்சி நிகழ்வு என்பதனால ஆசிரியர் அவர்கள் அதில் வரல. ஆனால் எல்லா சப்போர்ட்டும் பின்னாடியில இருந்து நமக்கு செய்து கொடுத்தால் அவருக்கு இந்நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் அவர்கள் வந்து நமக்கு நம்மளுடைய கலெக்டர் சார் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கலெக்டர் அப்படின்னா ஒரு வாய்ப்பை நம்ம அவரை பயன்படுத்திக்கிடணும். சாரை பயன்படுத்திக்கணும்னு சொல்றதுக்கு வேற எதுவும் அர்த்தம் இல்லை. அவர் நிறைய விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வராரு. நிறைய குழந்தைகளை எடுத்து தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறார். சிறார் குழந்தைகளை மீட்டு அவங்க என்னவாக ஆகணும்னு நினைக்கிறாரோ அதுவாகவே உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளை பசங்களை கூப்பிட்டு உங்களுக்கு எது விருப்பம் கேட்டு எந்த தொழில் உங்களுக்கு இஷ்டங்கிறத கேட்டு அந்த தொழிலையும் ஏற்படுத்தி கொடுத்து நம்ம மாவட்டத்தில் ஒரு சிறப்புமிக்க செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதையும் இந்நேரத்தில் அவர் மிக்க மகிழ்ச்சியுடன் நான் தெரிஞ்சுக்கிறேன். சாருக்கு அதுக்கு நான் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஏன் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா, இப்படி இருக்கிற நம்ம மாவட்டம் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்காது. கண்டிப்பா உங்களோட தேவைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடனடியாக செய்து கொடுப்போம். அதை இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி சஸ்மிதா பானு, திருமதி மாரிஸ், திருமதி மேனகா, திருமதி பொன்மலர். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.